ஸோ தி மேனேஜ்மெண்ட் ஷுட் கண்ட்ரோல். மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு உட்காருவேன், ஃபீஸ் வாங்கினியா. அதுக்கு தான் டீச்சர்ஸு பிடி மாஸ்டர்ஸ் கீழே ஒரு கழியை கொடுத்து கண்ட்ரோல். இது பள்ளிக்கூடமே இல்லை. ஸ்ரீ குருபியோ நமஹ. சுகிபவ. இப்போல்லாம் எஜுகேஷன் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. 4th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் 85,000 அந்த மாதிரி கேட்குறாங்க ஸ்கூல் ஃபீஸ் அலாங் வித் புக்ஸு எல்லாமே சேர்த்து 85,000 கேட்குறான். அதே மாதிரி அவள் ஃபவுண்டேஷன் கோர்ஸுன்னு ஒன்று சொல்கிறா. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துட்டாக்கா அவள் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டுக்கு அப்படின்னு. அதை தவிர அந்த நீட்டுக்கெல்லாம் 1.5 லட்சம் அப்படின்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்? இதுக்கே அவ்வளோ செலவழிச்சிட்டாளன்னா அவள் மேல் படிப்புக்கு என்ன பண்ணுவாள்? வெரி குட் கொஸ்டின். சாயலட்சுமி மேடம் ஏதோ ஃபோன் பண்ணி கேட்டீங்க. ஸ்ரீ குருவே நம சார். சார், தெர் வாஸ் அ கால் ஃப்ரம் அ பேரண்ட். ஒரு பேரண்ட் கூட பேசிட்டு போனாங்க எஸ்டர்டே. மேடம், நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், இருந்தாலும் பசங்களோட மார்க்கு மாத்திரம் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற கொஷின் கேட்டாங்க சார். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய மார்க் வாங்கணும்னா 2 கீ தான்மா, 2 சாவி. பேங்க்ல எல்லாம் லாக்கர் வச்சுட்டு இருந்தீங்களன்னா 2 கீ இருக்கும். ஒரு கீ மேனேஜர் வச்சுருப்பாரு, இன்னொரு கீ நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. நீ இந்த லாக்கர் ஓப்பன் பண்ணனா முதல்ல இந்த மேனேஜர்கிட்ட போய் சொன்னால் அவர் கீ வச்சு இந்த லாக்கர் திறந்துடுவார். அப்புறம் நம்ம கீ போட்டு அது திறந்துடும். 2 கீ போட்டு தான் திறக்கும். அதே மாதிரி நிறைய மார்க் வாங்கணும், நீட்டில் சேரணும், ஐஐடியில் சேரணும். 20 மார்க்கும் 15 மார்க்கும் வாங்கக்கூடாதுன்னா 2 கீ. ஒன்று ஒபீடியன்ஸ் என்ற ஒரு கீ, தட் இஸ் கீழ்ப்படிதல். ரெண்டாவது டிசிப்ளின், ஒழுக்கம் என்ற கீ. ஐ ஆல்சோ வாண்ட் டு மேக் இட் bilingual so that everybody understands. See, the problem is the parents do not know how to control the children, how to raise them as disciplined and obedient children, how to make them to put in minimum hours of work. என் பையன் 8 மணிக்கு தூங்குறான், என் பையன் ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு தான் எழுந்துக்கிறான், இல்லை என் பொண்ணு செல்ஃபோனில் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கா, என்னால் என்ன பண்ண முடியல, ஐம் ஹெல்ப்லெஸ், ஐம் ஹோப்லெஸ் அப்படின்னு புலம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ தி ப்ராப்ளம் இஸ் தி சில்ட்ரன் ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். தி சில்ட்ரன் டு நாட் நோ வாட் தே ஷுட் டூ. இது மாதிரி வளர்த்ததுனால அபராதம் எங்கே கட்டுறோம்? பள்ளிக்கூடத்துக்கு. ஓகே, ஸோ ஒரு கிரேஸ் வந்தாச்சு, பெரிய பெரிய பேனர். அந்த ஸ்கூலில் போய் இவ்வளோ பணம் கட்டலாம் அப்படின்ட்டு. இது எப்படி தான் குதிரைக்கு முன்னால் புல்லு கட்டிவிடுவாங்க, அந்த குதிரை ஹானஸ்டாக தேடும், அது தோங்கி போகும், போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் for the school management, some of the school I'm not talking about everybody. There are many schools which receive only the fee. கொடுத்த ஃபீஸுக்கு ஒரு 70-80 மார்க் வாங்க வச்சுருப்பாங்க. இது மாதிரி 15 மார்க் 20 மார்க்லாம் இல்லை, ஒரு 70 மார்க் 80 மார்க் வாங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீ போய் சேர்ந்துக்கோ, நீ ஈவினிங் காலேஜ் சேர்ந்துக்கோ, ஈவினிங் கோச்சிங் சேர்ந்துக்கோ, இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கோ, இல்லை நிறைய ஆன்லைன் டியூஷன்லாம் வந்தாச்சு பண்ணிக்கோ. ஸோ டூயிங் ஜஸ்டிஸ், மணி இஸ் ஒர்த், தட் இஸ் வேல்யூ ஃபார் மணி, அது வந்துடுது. இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால தான் இந்த சுச்சுவேஷன் வருது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்ட்ரோல், 3 விதமான கண்ட்ரோல் இருக்கணும். பிரைமரிலி தி பேரண்ட் ஷுட் கண்ட்ரோல் தி சில்ட்ரன், தி மைண்ட் அண்ட் பாடி கண்ட்ரோல். அந்த குழந்தைங்களை கத்தால எழுப்பிடணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் படிக்கணும், இவ்வளோ தான் விளையாடணும், இவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அனாவசியமாக வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது, நீ 4:30 மணிக்கு வர, 4:15 வரைக்கும் ஸ்கூல் இருந்திருக்க, இன்னும் ஃபோன் பண்ணுறான், கேட்கணும். என் பையன் எப்போ பாரு செல்ஃபோன் வச்சுட்டுருக்க அப்படின்னா, செல்ஃபோன் எடுத்து சிப்புட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமே. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவருக்கு ரிவால்வர் இருக்குது, அந்த ரிவால்வர் பசங்களை விளையாட கொடுப்பார் அவர். அதே மாதிரி தான் இது கூட. அவர் என்ன பண்ணுவார், அப்பா எனக்கு ரிவால்வர் கொடுத்த போலீஸ் விளையாடுறேன், இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா. ஸோ the parental control on the children. The second one is teachers controlling the students. Teachers controlling. ஒரு 30 பசங்க ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்கன்னா அந்த டீச்சர்களுக்கு இந்த கண் இப்படி போகணும். They should make eye contact with a smile in the face. அதே ஒரு பிணைய கைதிகளை வச்சுருக்க மாதிரி இப்படி பார்க்கணும் சொல்லலை.
ஜஸ்ட் இந்த குழந்தைகளோட குழந்தையாக இருந்துட்டு என்னம்மா எங்கேயும் பார்க்குறேன், இங்கே பார், இங்கே பார், இங்கே பார், இங்கே பார். அது இல்லாத டீச்சர்கள் இருந்த ஒன்று தான், இல்லாமல் ஒன்று தான். வகுப்பறையில் இதெல்லாம் டேபிள் சேர் கொண்டு வந்து போடுற மாதிரியா? டேபிள் சேர் போட்டால் அப்புறம் பெயிண்ட் அடிக்கலாம், என்னோட பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாச்சுன்னா அவங்க உயிரோடு, உடலோடு, உணர்வுகளோடு, எமோஷன்ஸோடு, விருப்பு வெறுப்புகளோடு இருக்கக்கூடிய 6 அறிவை கொண்ட மாணவர்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க. அதை உணர்ந்து செயல்படணும் டீச்சர்கள். அது இருந்தால் வீட்டிலையும் கண்ட்ரோல் வந்தாச்சு, ஸ்கூல்லையும் கண்ட்ரோல் வந்தாச்சு. 2+2 = 4 மண்டையில் போய் உட்காரும், மனசில் போய் ஏறும். 3வது கண்ட்ரோல், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஷுட் கண்ட்ரோல் தி டீச்சர்ஸ். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஷுட் கண்ட்ரோல் தி டீச்சர்ஸ். டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்காரு, நிறைய வண்டிகள்லாம் போகிறது, இஷ்டத்துக்கு விட்டா அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கு தெரியும் எந்த இடத்துல ஸ்டாப் சிக்னல் இருக்குது. இப்போல்லாம் இதெல்லாம் போட்டாச்சு, கேமராலாம் போட்டாச்சு. நீங்கள் ஸ்டாப் சிக்னலை தாண்டி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உன் அக்கௌண்ட்டில் ஃபைன் ஆகிடும். ஸோ தி மேனேஜ்மெண்ட் ஷுட் கண்ட்ரோல். மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு உட்காருவேன், ஃபீஸ் வாங்கினியா. அதுக்கு தான் டீச்சர்ஸு பிடி மாஸ்டர்ஸ் கீழே ஒரு கழியை கொடுத்து கண்ட்ரோல். இது பள்ளிக்கூடமே இல்லை. ஸோ பேரண்ட் கண்ட்ரோலிங் தி சில்ட்ரன். கண்ட்ரோல்றது அஃபெக்ஷனேட்டட், வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். உனக்காக தான்டா எல்லாமே. இந்த பாருடா, டீச்சர்ஸ் கண்ட்ரோலிங் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் அ ஸ்மைல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலிங் தி டீச்சர்ஸ். ஷியர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், சமூக நீதின்னு சொல்கிறோம், சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றோம். இன்னைக்கு பேரண்ட்ஸ் என்ன ஆங்ஸைட்டியாக இருக்காங்கன்னா, எண்ணத்தை தின்னா பித்தம் தெளியும், எப்படியான என் பையனை படிக்க வச்சிடணும், அந்த நிலையில் இருக்காங்க. ஒரு பழைய படம், அந்த படத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு வருவாங்க, எப்படியானே இவர் காப்பாற்றுங்க, எப்படியோனா இவர் காப்பாற்றிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சீனில் அந்த டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாரு, ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு, எவ்வளோ வசதி போல் இருக்கு அப்படின்ட்டு அவர் மேலே போனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? எப்படியானா காப்பாற்றுறீங்க. இந்த ஆங்ஸைட்டி இதை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஒரு சோஷியல் அவேர்னஸ் வேணும். அதுக்கு டிசிப்ளின், ஒபீடியன்ஸ், கண்ட்ரோல் ஆன் தி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், இது இருந்தால் தான் முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எட்டாத கனி தான்.